செய்யாறு அங்கே நஞ்சை நிலம் இருக்கிறது. ஏவாவேலு சொல்லுகிறார், அப்போ நஞ்சை நிலத்தை ஏன் எடுக்கிறாய்? உனக்கு இந்த தொழில் முனைவோர்கள் தொழிற்கூடங்கள் கட்டுவதற்காக, டிட்கோ அது கட்டுவதற்காக இடம் தேவைப்படுகிறது, தொழிற்பேட்டை கட்டுவதற்காக. அந்த தொழிற்பேட்டை கட்டுவதற்கு நஞ்சை நிலத்தை ஏன் எடுக்கிறாய் என்று அந்த மக்கள் போராடினார்கள். 21 பேர் மீது தடா சட்டம் போட்டப்பட்டது, குண்டர் சட்டம். அவர்களை கொண்டு போய் உள்ள வைத்தார். கடைசியில் ஒரு இன்ஜினியர் குண்டர் சட்டத்தில் வெகுகாலம் உள்ளே இருந்தார். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், ஏவாவேலுவிடம் எதற்காக நஞ்சை நிலத்தை எடுத்து தொழிற்பேட்டை கட்ட வேண்டிய என்ன, தொழிற்பேட்டை என்ன கரண்ட் நிலத்தில் கட்டினால் என்ன கெட்டு போய்விட்டது என்று கேட்டபோது ஏவாவேலு சொன்னார், வானத்திலா தொழிற்பேட்டையை வைக்க முடியும் என்று கேட்டார். உனக்கு அறிவில்லை. அதாவது நம்முடைய இந்த ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த் மாதிரி எல்லா கட்சியிலும் ஆள் இருக்கிறார். அதில் ஏவாவேலு அந்த கட்சியில் உள்ள ஒரு ஆள். அவர் கேட்டார், ஏன் நஞ்சை நிலத்தை அழித்து தொழிற்பேட்டை கட்டுகிறாய் என்று கேட்டால், தொழிற்பேட்டைகளை வானத்திலாக கட்ட முடியும் என்று கேட்டார். அதாவது எந்த மூளையும், ஆட்டுக்கு இருக்கிற மூளை கூட உனக்கு கிடையாது என்றால், ஆட்டு மூளையை தான் ரொம்ப சுமாராக சொல்லுவார். அதுக்கு மேய தெரியும், போக தெரியும், கூட்டி. அது மாதிரி வானத்திலாக கட்டுவார்கள் தொழிற்பேட்டையை. கரடு நிலத்தில் கொண்டு கட்டு, தரிசு நிலத்தில் கட்டு, பயன்படாத நிலத்தில் கட்டு. அதை விட்டு விட்டு நஞ்சை நிலத்தை அழித்து தொழிற்பேட்டை கட்ட வேண்டிய கட்டாயம் என்ன?